விஜய் தமிழ் தேசியம் பேசுவார், கூட சேர்ந்து நம்மளும் கூத்தடிச்சிக்கலாம், அதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா நோகாமல் பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்றவன் நமக்கு ஓட்டு வரும், இத்தனை நாள் 15 வருஷமாக ஜெயிக்காத நம்ம இப்படியே வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போயிடலாம்னு நினச்சிங்க. ஆனால் விஜய் ரெண்டையும் எடுத்த உடனே நீங்கள் ஒரு கதறீங்க. நீங்களும் சரி, உங்களை சார்ந்த நபர்களும் சரி, பயங்கரமாக ஆக்ரோஷமாக கத்துறது. அவங்க சார்ந்த நபர்கள் சொல்கிறதெல்லாம் இன்னும் வேடிக்கை. வந்தார், எங்கள்கிட்ட பேசினார், சினிமா நம்பர் கார்லாம் போனார்னு சொல்லியிருக்காங்க. சரி, போனாங்க, லாங் டிரைவ் போனாங்க. விஜய் உங்களை மட்டும் சந்திக்கலை, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவம் மிக்க எல்லா நபர்களும் சந்திச்சிருக்கிறாரு. யாருமே அப்படி சொல்லலையே. ஒரு விஷயம் இயல்பாக புரிஞ்சுங்களேன், 15 வருஷமாக ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, உன்னை மதித்து விஜய் வந்து பேசுனதே பெரிய விஷயம். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ரசிகர் இருக்காங்களா, உலக வெற்றி கழகம்னு வைங்கனாக்கா, பெற்றது நான், ஏன் புள்ளடா, எனக்கு என்ன பேர் வைக்கணும் எனக்கு தெரியாதா, நீ என்னதுக்கு சிபாரிசு வர, ஏன் கட்சி ஏன் கோட்பாடு என்ன பேர் வைக்கணும் நான் முடிவு பண்ணணும், புரியுதுங்களா? ஜெயலலிதா ஓய்யோடையும் கலைஞரை விட நான் பெரிய ஆள்னு என்னைக்கு விஜய் சொன்னார்? இவ்வளோ கதறக்கூடிய சீமான் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய அவர் பேசின விஷயத்தை எடுத்து பாருங்க. பெரியாரை தூக்கி பிடித்து பேசியது சீமான், பெரியாரை கேவலப்படுத்தியது சீமான். அதுக்கு பிறகு இந்து கடவுளை வந்து கேவலப்படுத்தியது சீமான், இன்னைக்கு தூக்கி பிடிச்சிருக்க சீமான். இப்போ உங்கள் ஒட்டுமொத்த கூடாரமும் காலி ஆகுதுன்னு ஒன்று புதுசு புதுசாக பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன். முதல்வரும் பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சியின்மை இல்லாமல் ஒரு வார்த்தையை பேசினார். நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களாம் வந்து கட்சி அழிச்சிருவேன்னு சொல்கிறான் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு பக்கம் பதறீங்க, உங்கள் பிள்ளை ஒரு பக்கம், உங்கள் அமைச்சர் பெருமக்கள் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், திரும்ப ஒரு பக்கம், இன்னும் எவ்வளோ பேர் பதறுவீங்க? அப்போது ஒரே ஒரு மாநாடு, ஒரே ஒரு கூட்டம், ஒட்டுமொத்த கூட்டமும் கதறுதுனாக்கா, இது வரைக்கும் ஒரு சரியான உங்களை எதிர்க்கக்கூடிய திராணிமிக்க ஒரு தமிழ் மக்களை நீங்கள் சந்திக்கவே இல்லை. இப்போ சந்தித்தவங்க கதறீங்க, நம்மளுக்கு கதறுங்க, நல்லா தான் இருக்குது எங்களுக்கு. யூத் செந்தில் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இன்டர்வியூ நம்ம கூட இருக்கவர் காங்கிரஸை சார்ந்த ராவுத்தர் இப்ராஹிம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு. ஓகே சார். சரி, இப்போ விஜயோட அரசியல் அப்படிங்கிறது வந்து தமிழ் தேசியம் திராவிடமும் கலந்த அரசியல் தான் வந்து இருக்க போகுது சார். சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி, அவர் வந்து தமிழ் தேசியம் எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ சண்டை என்னமோ விஜய்க்கும் டிஎம்கேக்கும் தான். ஆனால் இவர் ஏன் சார் விஜய் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு, விஜய் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு மாதிரியே சொல்லலாம். சண்டை தான் போட்டுருக்காரு. அண்ணனுக்கு வந்து மண்ணை பற்றி, மக்களை பற்றி, இயற்கை பற்றி, விவசாயத்தை பற்றிய எல்லாத்த பற்றின புரிதல் இருக்கே தவிர யார் எதிரின்ற புரிதல் உங்களுக்கு இல்லாமல் போனது தான் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். நீங்கள் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் லைனில், ரைட் லைனில், நடுவில் நீ லாரி அடித்து செத்துருவன்றது வன்மத்துடைய உச்சம். இதாவது இது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு இன அழிப்பு. இவர் இலங்கையில் நடந்து மட்டும் தான் இன அழிப்புன்னு பேசுகிறார். சொந்த சகோதரன் வந்து லாரி அடித்து சாகணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும். இன்னைக்கு அவர் பேசியிருக்க ப்ரெஸ் மீட்டிங் கவனிச்சிங்களா? ஜெயலலிதா கலைஞரை விட விஜய் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டிருக்காரு. கட்சிக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. உலக வெற்றி கழகம் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ரசிகர் இருக்காங்களா, உலக வெற்றி கழகம்னு வைங்கனாக்கா, பெற்றது நான், ஏன் புள்ளடா, எனக்கு என்ன பேர் வைக்கணும் எனக்கு தெரியாதா, நீ என்னதுக்கு சிபாரிசுக்கு வர, ஏன் கட்சி ஏன் கோட்பாடு என்ன பேர் வைக்கணும் நான் முடிவு பண்ணணும், புரியுதுங்களா? ஜெயலலிதா ஓய்யோடையும் கலைஞரை விட நான் பெரிய ஆள்னு என்னைக்கு விஜய் சொன்னார்? அப்போது சொல்லாத வார்த்தையை விஜய் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணுறீங்கல்ல, இது மோசமான மனநிலை, புரியுதுங்களா? அப்போது உங்களால் வந்து தர்க்க ரீதியாக விஜய் எதிர்கொள்ள முடியும். நீங்கள் என்ன நினச்சிங்கனாக்கா, விஜய் தமிழ் தேசியம் பேசுவார், கூட சேர்ந்து நம்மளும் கூத்தடிச்சிக்கலாம், அதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணலான்னாக்கா நோகாமல் பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்றவன் நமக்கு ஓட்டு வரும், இத்தனை நாள் 15 வருஷமாக ஜெயிக்காத நம்ம இப்படியே வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போயிடலான்னு நினச்சிங்க. ஆனால் விஜய் ரெண்டையும் எடுத்த உடனே நீங்கள் ஒரு கதறீங்க. இவ்வளோ கதறக்கூடிய சீமான் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய அவர் பேசின விஷயத்தை எடுத்து பாருங்கள். பெரியாரை தூக்கி பிடித்து பேசியது சீமான், பெரியாரை கேவலப்படுத்தியது சீமான். அதுக்கு பிறகு இந்து கடவுளை வந்து கேவலப்படுத்தியது சீமான், இன்றைக்கி தூக்கி பிடிச்சிருக்க சீமான். அப்போது உங்களுடைய சித்தாந்தம் கோட்பாட்டிலே உங்களுக்கு எந்த தெளிவும் கிடையாது, எந்த புரிதலும் கிடையாது. நீங்கள் ஒரு அஜெண்டா பேஸில் நகர்ந்து போகிறீங்க. தமிழ் தேசியத்தை பற்றி பேசக்கூடிய நீங்கள் விஜய் எதை பற்றி பேசினா என்ன, தம்பிக்குன்னு ஆதரிக்கிறேன்னா ஆதரிச்சுட்டு போக வேண்டியதானே? இப்போ உங்கள் ஒட்டுமொத்த கூடாரமும் காலி ஆகுறதுன்னு ஒன்று புதுசு புதுசாக பைத்தியக்கார மாதிரி பேசுகிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகாரம் என் கையில் கிடைத்தால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சிருவேன், சமாதி எல்லாத்தையும் உடைச்சிருவேன், நீ வெட்ட துணிவதற்கு அருவாளை தூக்கு முன்னாடி நான் வெட்டி முடிச்சிடுவேன், ஒன்று வெட்டுறது, இடிக்கிறது, குத்துறது, இதை தாண்டி உனக்கு என்ன தெரியும்? இப்போ எதற்காக உங்களை விட்டு விலகுகிற ஆளுங்கன்னா இப்படி மூர்க்கத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் பேசிகிட்டு இருக்கிறவன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, அரசியலுக்கு ஒவ்வொரு கட்சிக்குள்ளே வரக்கூடிய நபர்கள் எதுக்கு வராங்கன்னா, அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு நல்ல செய்யணும்னு. 15 வருஷமாக உங்களை நம்பி உட்காந்துருக்கவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. மறுபடியும் நீங்கள் இப்படி மூர்க்கத்தனமாக முட்டாள்தனமாக பேசிகிட்டே இருக்கிறீங்க பொழுது உங்களை சார்ந்து உங்களை நோக்கி வருவது இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களை விட்டு விலகுறாங்க. இப்போ இந்த புரிதல் கூட இல்லாமல் நீங்களும் சரி, உங்களை சார்ந்த நபர்களும் சரி, பயங்கரமாக ஆக்ரோஷமாக கத்துறது. அவங்க சார்ந்த நபர்கள் சொல்கிறதெல்லாம் இன்னும் வேடிக்கை.
வந்தார், எங்கள்கிட்ட பேசினார், சீமான ஒரு கார்லாம் போனாருன்னு சொல்லியிருக்காங்க. சரி, போனாங்க, லாங் டிரைவ் போனாங்க. விஜய் உங்களை மட்டும் சந்திக்கலை, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவம் மிக்க எல்லா நபர்களையும் சந்திச்சிருக்கிறாரு. யாருமே அப்படி சொல்லலையே, யாரும் தம்பட்டு அடிக்கலை, யாரும் பெருமை பேத்தலை. நீங்கள் மட்டும் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படின்றீங்க. என்ன துரோகம்? ஒரு விஷயம் இயல்பாக புரிஞ்சுங்களேன். 15 வருஷமாக ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, உன்னை மதித்து விஜய் வந்து பேசுனதே பெரிய விஷயம். கரெக்டாக? அதான யதார்த்தமான உண்மை. நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கீங்க, எம்பியாக இருக்கீங்க, அதிகாரத்தை கைப்பற்றிருக்கீங்கனாக்கா ஓகே, நீங்கள் வந்து அரசியல் அனுபவம் முக்கால், நீங்கள் வந்து அவருக்கு நிறைய வந்து ஐடியா கொடுத்தீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு கிடைத்த ஓட்டு தமிழ் தேசியம் நீங்கள் எடுத்ததுனால வந்து ஒரு பங்கு கிடச்சிது. இன்னும் சொல்லப்போனால் திமுக செஞ்ச மோசமான ஆட்சியோட விளைவு உங்களுக்கு ஓட்டு கிடச்சிருக்கு. நீங்கள் சித்தாந்த ரீதியாக வந்து என்ன செஞ்சுருக்கீங்கன்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு சதவீதம் கூட்டிக்கே தவிர ஒரு சின்ன அதிகாரத்தை கூட கைப்பற்ற முடியல. இவ்வளோ பெரிய ஆளுன்றீங்க சீமான், முடிஞ்சால் என்ன அரெஸ்ட் பண்ணுன்றீங்க. நீங்கள் ஒரு ஆள் கூட ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போகலையே, போக முடியலையே. மக்கள் உங்களை வந்து அந்தளவுக்கு தேர்ந்தெடுக்காத காரணம் என்ன? உடனே அவங்க பணம் கொடுத்தாங்கன்றீங்க. பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கணும்ல. 15 வருஷமா ஏன் தேர்ந்தெடுக்கலை? அப்போது உங்களுக்கு தெளிவான சிந்தனை, தெளிவான பார்வை இல்லை. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசுறதை பற்றி வெளியில் சொல்கிறது, இந்த அவங்க பண்ணுறாங்க தெரியுமா, ஆடியோ வீடியோ கட்சின்னு ஒன்று வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை, யாராவது பேசினாக்கா ஆடியோ வெளியிடுவேன், வீடியோ வெளியிடுவேன், அது இதுன்னு சொல்லிட்டு. அதே போல் நீங்களும் உங்களை நம்பி பேசக்கூடிய வார்த்தையை, உங்களை நம்பி பகிர்ந்தக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் வெளியில் சொல்லி அது மூலம் வந்து ஒரு ஆதாயம் தர்றீங்கனாக்கா உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ நீங்கள் யாருடைய கைக்குள்ளேயே செயல்படுறீங்க? ஏன்னா பிஜேபி எதிர்க்கிறீங்க. பிஜேபி வட மாநிலங்களில் நீங்கள் பிஜேபிக்காக பிரச்சாரம் பண்ண கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுன்னு சொல்லி ஆனால் புகைப்படம் வந்தது. அதிமுக திமுகவுக்கு மாற்றினா தான் சொன்னீங்க. எடப்பாடியும் சசிகலாவும் போய் சேர்த்து வைக்கிறதுக்கான வேலையை பார்த்தீங்க. ஏன் சார் அந்த வேலையை பார்த்தீங்கன்னு தந்தி டிவியில் கேட்கும் போது அவ்வளோ பெரிய கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிட்றீங்க. அப்போ உங்களுக்கு என்ன அக்கறை? யாருக்கும் இல்லாத அக்கறை. அப்போது உங்களுக்கு எந்த புரிதலும் எந்த சித்தாந்தமும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் வந்து விஜய் என் தம்பி, நீங்கள் விஜய் ஆஹா ஓஹோ, நீங்கள் இப்போ விஜய் எதிர்க்கிறீங்கன்னும் பொழுது உங்களுடைய குழப்பமான மனநிலை, உங்களுடைய பதட்டம் இப்படி போச்சுனாக்கா குளிர்காய்ச்சல் வந்துடும். இப்படி நீங்கள் பதறிக்கிட்டு கதறிட்டு இருந்துச்சிங்க, குளிர்காய்ச்சல் வந்துடும். ஏதாவது வேணுமா, டேப்லெட்டு பெட்ஷீட் வேணால் சொல்லுங்கள், வாங்கி தரலாம். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். அரசியலில் புரிதல் ரொம்ப முக்கியம், வார்த்தை கையாளல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படி பேசலாம், அது அவங்க ஜீனு, அதுக்காண்டியே ஊற்றி வளர்க்குறாங்க, சோறு போட்டு வளர்க்குறானுங்க. ஒரு கட்சியோட தலைவர் இந்த வார்த்தையை பேசக்கூடாது. முதல்வரும் பார்த்திங்கன்னா ஒரு முதிர்ச்சியின்மை இல்லாமல் ஒரு வார்த்தையை பேசினார். நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களாம் வந்து கட்சி அழிச்சிருவேன்னு சொல்கிறான் அப்படின்னாக்கா, நேற்று ஆரம்பித்தவங்களான்ற ஒரு வார்த்தை பேசுறது இருக்குல்ல, அரசியல் நாகரிகம் இல்லாத மாதிரி தெரியுது. அரசியல் முதிர்ச்சி இல்லை, அவருக்கு வயசில் முதிர்ச்சி இருக்கே தவிர அரசியல் முதிர்ச்சி கிடையாது. அப்போது ஒரு பதட்டம் தெரியுதுல்ல உங்கள்கிட்ட. நீங்கள் ஒரு பக்கம் பதறீங்க, உங்கள் பிள்ளை ஒரு பக்கம், உங்கள் அமைச்சர் பெருமக்கள் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், திரும்ப ஒரு பக்கம், இன்னும் எவ்வளோ பேர் பதறுவீங்க. அப்போது ஒரே ஒரு மாநாடு, ஒரே ஒரு கூட்டம், ஒட்டுமொத்த கூட்டமும் கதறுதுனாக்கா அப்போது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் யாருமே இனி ஸ்ட்ராங்காக வந்துட மாட்டாங்க. அப்போ இனிமேட்டு ஓட்டு அங்கே போயிடாது. ரொம்ப ரொம்ப லெத்தாஜிக்னஸாக ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஆள் வந்துட்டானு உங்களுக்கு பயம் வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா க்ரௌட் அங்கே போகுது, கூட்டம் போடுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை புறக்கணிக்கிறாங்க. நம்ம கூடாரத்துலேருந்து எல்லாமே அங்கே போய் விஜயை பலப்படுத்துகிறாங்க. விஜய் ஸ்ட்ராட்டஜிக்கலாக போகிறாரு. அடுத்த படத்தை நடிக்க போவார்னு பார்த்தா நடிக்க போகாமல் 28 தீர்மானம் நிறைவேற்றாரு. இப்போ வந்து சொல்லிட்டு ஊழல் பட்டியல் ரெடி பண்ணுறாரு. அடுத்தடுத்து அடிக்கிற வேலையை பார்க்குறேன்னொடனே உங்களுக்கு அந்த கதறல் பயம் இருக்குது. அப்போது இது வரைக்கும் ஒரு சரியான உங்களை எதிர்க்கக்கூடிய திராணிமிக்க ஒரு தமிழ் மகனை நீங்கள் சந்திக்கவே இல்லை. இப்போ சந்தித்தவங்க கதறீங்கன்னும் பொழுது கதறுங்க, நல்லா தான் இருக்குது எங்களுக்கும். ஏன்னா எங்களுக்கு தேவை அல்டிமேட்டாக அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும். நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக யார் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன். இல்லை நான் விஜய் கட்சி கிடையாது. நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நோக்கமே என்னன்னாக்கா, ரைட், கரெக்டான ஒரு மூவ் பண்ணுறீங்க, இதன் மூலம் மக்களுக்கு நல்லது நடக்குதா, ஆப்வியஸ்லி உங்களை வெல்கம் பண்ணுறேன். உங்களை திமுக மற்ற கட்சியில் சேர்ந்து அடிக்கிறானா பரவாயில்ல, நான் வர உங்களை ஆதரிக்கிறேன், வாங்க தர்க்க ரீதியாக மோதிக்கலாம்னு சொல்லி தான் நம்ம களத்தில் இறங்குறோம். சரி, இதுக்கு முன்னாடி அந்த உள்ளாட்சி தேர்தலையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 70 கவுன்சில்ஸ் கிட்ட விஜய் மக்கள் இயக்கமாக ஜெயிச்சிருந்தாங்க சார். சில பேர் வந்து அந்த தேர்தலில் நிற்க முடியல விஜய் மக்கள் இயக்கம்னால. இருந்தாலுமே வந்து நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணிலாம் ஓட்டு கேட்டதா வந்து தகவல் வெளியாயிருக்கு சார். அப்போ வந்து என் தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து இவ்வளோ அட்டாக் பண்ணியிருக்காருல்ல சார், இதுக்கு பின்னாடி யாராவது புஷ் பண்ணுறாங்க சார் சீமான? அண்ணன் சீமான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளபடி விஜய் உங்களை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருந்தார்ன்றது உண்மை. யார்? விஜய் சீமானை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருந்தார். அதனால தான் அந்த எலெக்ஷன் டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்கு கொடுத்து ஒரு பாடல் வெளியிட்டார். ஏன்னா அவர் சின்ன மாறினதுனால சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோன்ட்டு. அப்போது நீங்கள் வந்து போகக்கூடிய பாதை, நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய இடம், நீங்கள் யார் கூட தொடர்பு வச்சுருக்கீங்கிற விஷயம் தெரிந்த பிறகு தான் உங்களை விட்டு விலகுறாங்க. நீங்கள் பிஜேபி கூட இணக்கமாக இருக்கிறீங்க. நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சித்தாந்தம் கோட்பாடெல்லாம் மாற்றிக்கிறீங்கன்னும் பொழுது இது சரியான பாதையாக ஒரு தெரியலன்னும் பொழுது
இவரை நம்ம ஒரு தவறான ஒரு நபரை நம்மளுடைய மேடையில் அறிமுகப்படுத்தும் பொழுது பெரிய பின்னடைவு ஏற்படும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சீமானுக்கு தம்பி மாநாடுக்கு நம்மளை அழைப்பார்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அழைச்சா போவேன்னு சீமான் தொடர்ந்து பேட்டி கொடுத்தாரு, பார்த்தீங்களா? ஆமாம் சார். ஆனால் விஜய் அழைக்கிறேன்னு எங்கேயுமே சொல்லலை. இவருக்கு மாநாடு கூப்பிடுவார், நம்ம ஸ்டேஜில் ஏறி விஜய்க்கு வந்திருக்க 10 லட்சம் க்ரௌடை நம்ம அப்படியே பேசி வீசி வழக்கம் போல் பயங்கரமாக பேசி நம்ம பக்கம் எடுத்துக்கலாம், அது மூலம் நம்ம கொஞ்சம் ஓட்டு கிடைக்குன்னு நினச்சும் போது அதில் வந்து மண்ணை வாரி போட்டார் விஜய். ஏன்னா விஜய்க்கு ரொம்ப தெளிவாக தெரியும், உங்களுடைய அரசியல் சித்தாந்தம் ஒவ்வொரு நபரும் அரசியல் பண்ணக்கூடிய விதத்தை விஜய் கவனிச்சுட்டே வந்தனால தான், யாரை எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சதுனால தான் சில பேரை வீட்டுக்குள்ளே வைப்போம், சில பேரை வீட்டுக்கு வெளியில் வைப்போம், சில பேரை வந்து ரோட்டோட நிப்பாட்டிடுவோம். அந்த மாதிரி உங்களை எங்கே நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்டினதுனால கதற ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த கதறல் வந்து உள்ளபடி விஜயோடைய இந்த செயல்பாட்டினால ஏற்பட்ட கதறல் வந்து யாருக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்கன்னா மக்களுக்கு நல்லது. ஏன்னா ஒரு பெரும் கூட்டம் அவர் நம்பிக்கிட்டு இருக்குல்ல, அந்த கூட்டம் வந்து மறுபடியும் நம்பி ஏமாந்து போகாமல், இல்லை ஒரு தெளிவான ஒரு பார்வைக்கு வந்துடணும், ஆஹா இப்படி தான் இருக்கிறார் இவர், சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலை ஏற்படுத்தல. நல்ல விஷயந்தான், கதறட்டும், கதறுங்கன்றேன் சார். அதே மாதிரி அவங்க கூட இருக்கிற ஒரு யூடியூபருமே வந்து பேசியிருக்காரு சார். எப்படின்னா, ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன், அவரோட கட்சியில் ஒரு மெயின் இடத்துல இருக்கார். அவருமே வந்து ஒரு பரதேசி இவனுங்கெல்லாம் ஒரு பன்னி கூட்டம், எல்லாத்தையும் உடச்சினான், இவனையே கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படி அவர் வந்து நாட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்களே சார். இப்போ அவங்கள்ட்ட தான் நீங்கள் நாகரிகத்தை எதிர்பார்க்குறது தப்பு தான். ஏன்னா நாகரிகத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை பல இடத்துல நிரூபிச்சிருக்கிறாங்க. நீங்கள் நாகரிகமாக பேசுவதாக இருந்தாலும் உங்கள் சொந்த சகோதரன் சொல்கிறீங்க, சொந்த சகோதரன் நீங்கள் வந்து சோத்தில் விஷம் வைக்கிற மாதிரி வேலை பார்க்குறீங்கல்ல, அதை வந்து செய்பவன் தமிழனாக இருக்க முடியாது. தமிழன் இன துரோகியாக எப்பயுமே இருக்க மாட்டான். நீங்கள் தமிழன்னு சொல்கிறீங்க, தமிழ் தேசியம் பேசிட்டு நீங்கள் வந்து துரோகி போல் வந்து ஒரு செயல்பாடு செய்வதும் பேசுவதும், நீங்கள் வந்து விஜயை வந்து குறித்து சாகணும்னு நினைக்கிறதும், அப்போது இது வந்து என்ன சொல்கிறது, இன துரோகி. நீங்கள் இன துரோகியாக இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுவதனால மக்கள் வந்து மேலும் உங்கள் மீது வெறுப்பு தான் வருமே தவிர உங்கள் மீது வந்து ஒரு ஈர்ப்பு வராது. நீங்கள் வந்து நாளைக்கு ஏதோ யூடியூப்பில் போட்டுக்கலாம், செய்தி சேனலில் போட்டுக்கலாமே தவிர உங்களுக்கு வியூஸாக வந்து அது காசாக கன்வெர்ட் ஆகுமே தவிர சத்தியமாக அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது. உங்களை கடைசியில் எங்கே வைப்பாங்க இப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி லிஸ்ட்டில் தான் வைப்பாங்க. ஸோ இதுதான் உங்கள் தமிழ் தேசியமான்றது நீங்கள் தான் சொல்லணும்.